இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, இந்தி திணிப்பு வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டு தமிழில் பாடேண்டி. இந்தி திணிப்பு அதுல வருதுல. தீப்பந்தம் எடுத்து தீண்டாமை கொளுத்து, இதுதான் என் கருத்து. தீண்டாமையை அவர் ஒழிக்கணும்னு நினைக்கிறாரு. சேரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேணும் பேரப்புள்ள. அப்போ ஊரும் சேரியும் தனியா பிரிஞ்சிருக்க கூடாது, ஒரே ஊரா இருக்கணும்னு அவர் நினைக்கிறாரு. ஒரு நேர்காணல்ல கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் அண்ணன் லயாலாமணி அவர்கள்ட்ட கேக்குறாங்க, உங்க கட்சி கொள்கை என்ன அப்படின்ட்டு. இந்தி பீஸ் வேணாண்டி, இங்கிலீஷ் பீஸ் வேணாண்டி, கரகாட்டம் ஆடிக்கிட்டே தமிழில் பாடேண்டி அப்படின்ட்டு, அதுதான் என்னுடைய கட்சி கொள்கை. சரி இல்லா ஊருக்குள்ள பிறக்க வேண்டும் பேரப்புள்ள அப்படின்ட்டு சொன்னாரு. இது பிறப்புக்கும் எல்லா உயிர்களுக்குமான சமூக நீதி கொள்கையா. அதனால அண்ணன் கொள்கை கேட்டதுக்கு பாட்டு பாடுறாரு. இன்னொரு அண்ணன் ராஜ்மோகன் அண்ணன், உங்களுடைய கொள்கை என்ன அப்படின்னு கேட்டதுக்கு பிறப்புக்கும் எல்லா உயிருக்குங்கிறார். அது தமிழ் மறை. உங்களுடைய கொள்கை என்ன? இப்போ என்னுடைய கொள்கையா தமிழ் தேசியம். என்னுடைய தாய்நாட்டை தமிழை நான் தான் ஆளணும், இங்க யார் வேணா வாழலாம். இங்க உள்ள எல்லாத்தையும் வளங்களை பாதுகாப்பது என்னுடைய தமிழ் தேசிய கொள்கையா இருக்கு. காட்டு வளம், கனிம வளம், நீர் வளம், நிலவளம், எல்லா வளங்களையும் பாதுகாப்பது. கல்வி, கல்விக்கேற்ற வேலை, வேலைக்கேற்ற சம்பளம், அதை கொண்டு வாழ்கிற பெருமைமிக்க வாழ்வு நிறைந்த ஒரு தூய தமிழ் தேசத்தை படைப்பது என்னுடைய கொள்கை. இப்போ கல்விக்கேற்ற வேலையா தற்சார்பு பொருளாதாரம், இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு கொடுப்பது, இளைஞர்களை அரசியல் படுத்துவதும் எங்களுடைய ஒரு கொள்கை தான். அரசியல் தெளிவுபடுத்துவது. இதே தமிழக கட்சிகளுக்கு கொள்கை என்னன்ட்டு இப்படி யாராச்சும் பேப்பர் பார்க்காம பேசிடுவாங்களா? விஜய பேப்பர் பார்த்து பேசுறாரு. அண்ணன் விஜய பேப்பர் பார்த்து தான் பேசுறாங்க. அப்படி இருக்கும்போது அவருடைய கொள்கை என்னன்னே சொல்லல. ஒரு கொள்கை இல்லாம ஒரு கட்சி இருக்குன்னா அது கட்சியா இல்ல காங்கிரட் கலவையா என்னன்னே தெரியல. திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒண்ணுன்ட்டு சொல்றாங்க. எப்படி திராவிடமும் தமிழ் தேசியமும் ஒன்னாகும்? தமிழ் தேசியம் மலை, திராவிடம் சாக்கடை. எப்படி ஒன்னாகும்? இப்போ தமிழ் தேசியம் மலைங்கிறத விட தமிழ் தேசியம் தூய குடிநீர், திராவிடம் சாக்கடை. எப்படி தூய குடிநீரும் சாக்கடை ஒன்றாகும்? இது ரெண்டுத்தையும் போட்டு என்ன ஃப்ரூட் மிக்சர் போட்டு அடிச்சு குடிக்க முடியும்? இப்போ அவர்களை பொறுத்தளவு அவங்கள்ட்ட கொள்கை இருக்கான்னு கேட்டால் கொள்கை இல்லை. அது ஒரு ஃப்ரூட் மிக்சர் ஜூஸ். ஆப்பிளில் கொஞ்சம், ஆரஞ்சில் கொஞ்சம், பாதாமில் கொஞ்சம், வாழைப்பழத்தில் கொஞ்சம், எல்லாத்தையும் போட்டு அடிச்சு குடிக்கிற ஒரு ஜூஸ். ஆனால் ஒரிஜினலான ஃப்ரூட் மிக்சர் குடிச்சா கூட நமக்கு கொஞ்சம் தெம்பு வரும். இந்த ஃப்ரூட் மிக்சர் குடிச்சா ஒன்றும் இல்லை, இது வெறும் பச்சை தண்ணி மாதிரி தான். இவர்களுக்கு வாக்களிப்பது அதுதான். வாக்களித்து எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை.